ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ? எல்லோரும் சேஃபாகவும் ஹெல்த்தியாகவும் இருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 4th ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷ் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா சேவிங்ஸ் யூனிட்டில் போயம் பார்த்தோம், அப்படி தானே? வாட் டு ஹியூமன் சேவ் அப்படிங்கிற ஒரு போயம் பார்த்தோம். அதனால் எக்ஸசைஸ்லாம் இருந்தது, கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருந்தது, நீங்கள் படித்து எழுதி பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த யூனிட்டில் இருக்க ஒரு லெசன் ப்ரோஸ். ஓகே, லெசன் டு சேவ் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சேவ் பண்ணுறதுக்கு, சேமிக்கிறதுக்கு பாடத்தை கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லெசனில் யார் வரா அப்படின்னா அமீர் அப்படிங்கிற குட்டி பையன் வரான். அவன் போகிற வழியில் என்னெல்லாம் பார்க்குறான், அதுலேருந்து அவன் என்ன தெரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறது அந்த லெசன். ஓகே, நான் என்ன பண்ணலாம், நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த லெசனில் உங்களுக்கு புக் பேக்கில் கொடுத்துருக்க கிளாசரிஸ் பார்த்துடலாம். ஸோ ரொம்பலாம் இல்லை, ஒரு 4 கிளாஸஸ் தான் இருக்குது. மற்ற எல்லாமே ஈஸி வேர்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் தான் கூட. டிக்கிங்னா என்னென்னா பிரேக்கப் அண்ட் மூவ் எர்த். அதாவது வந்து எர்த்தை தோண்டிகிட்டே அந்த எர்த்தை வந்து பூமி லேண்டை வந்து கொஞ்சம் தோன்றது. ஓகே, அதான் பிரேக்கப் அண்ட் மூவ் எர்த், தோண்டி உள்ளே போகிறது. ட்ராப்ஸ், என்க்ளோசர் டிசைன் டு கேட்ச் அண்ட் ரிட்டைன் அனிமல்ஸ். ஓகே, அதாவது வந்து ட்ராப்ஸ்னால் வலைகள் சொல்லுவாங்க, பிடிக்கிறதுக்கு, அதாவது பூச்சிலாம் பிடிக்கிறதுக்கு வலை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா அது ஒரு நெட்டு ஒன்று கட்டி வச்சுருக்கோம். அதில் வந்து விழக்கூடிய பூச்சிகள்லாம் என்ன செய்யும், அது சாப்பிட்ரும். அந்த நெட்டு எதுக்கு அப்படின்னா அதில் வந்து அதில் ஒரு பசத்தன்மை இருக்கும், அதில் வந்து குட்டி பூச்சிலாம் ஒட்டிக்கிடும், அதை ஸ்பைடர் போய் ஈஸியாக சாப்பிட்ரும். ஸோ அந்த மாதிரி பின்னி வைக்கிறதுக்கு பேர் தான் ட்ராப். ஓகே, தென் பேரலைஸ், இன்கேப்பபிள் ஆஃப் மூமெண்ட், அதாவது அசைய விடாமல் பண்ணுறது. தென் சாப், பிளான்ட் ஃப்ளூயிட், அதாவது பிளான்ட்ஸ் வந்து வரக்கூடிய ஒரு சாறு, அதான் சாப். ஓகே, ஸோ இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். A lesson to save. On the way to the playground in the fields, Amir saw dirt thrown out of a pit on the ground. Okay, so அந்த பிளே கிரவுண்டுக்கு போகிற வயலில் பார்த்தா அமீர் என்ன பண்ணுறான், ஒரு dirt thrown out of a pit on the ground. போய் அழுக்கா என்னவோ ஒன்று தெரியுது கிரவுண்டில், அது என்னன்னு போய் பார்க்க போகிறான். He went near it and saw a small rat-like creature. பக்கத்துலேயே பார்த்தா என்னன்னா ரேட் மாதிரி இருக்குதான். நம்ம ஏற்கனவே போயிட்லேருந்து பார்த்தோம், ரேட்-லைக் கிரியேச்சர் என்னது மோல்னு பார்த்தோம். தமிழில் அதை மூஞ்சிருன்னு சொல்லுவாங்க. ஸோ ரேட்-லைக் கிரியேச்சர் அது மாதிரி இருக்குது. He called out, hey, who are you? What are you doing in there? உடனே அமீர் கேட்குறான் அதுகிட்ட போய், ஹே நீ யாரு, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறான். The creature came out and took a glance at the boy and said, I am a mole. I am digging a burrow to catch the earthworms and save them for the winter. அந்த கிரியேச்சர், அந்த உயிரினம் வெளியே வருது. வெளியே வந்து டுக் எ கிளான்ஸ், அவனை ஒரு பார்த்துட்டு சொல்லுது, அந்த பாய பார்த்து சொல்லுது, நான் வந்து மோல், என் பேர் மோல், நான் என்ன பண்ணுறேன், ஒரு பெரிய பொந்து ஒன்று டிக்கிங் தோண்டிக்கிட்டு இருக்கிறேன். எதுக்கு, எர்த்வார்ம்ஸ் எல்லாம் பிடிச்சி வச்சு சேவ் பண்ண போகிறேன். அதில் சேவ் பண்ணி வின்டர் டைம், குளிர்காலத்தில் என்ன செய்வேன், அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு. இன்ட்ரெஸ்டிங், ஹவு டு யூ கேட்ச் அண்ட் சேவ் தம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் நீ சொல்கிறது, அதை எப்படி ஒரு நாள் அதை பிடிச்சி சேவ் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு அமீர் கேட்குறான். The mole replied, I dig worm traps along the tunnels. நான் என்ன பண்ணுவேன், இந்த டனல்குள்ளே நிறைய புழு பிடிக்க ட்ராப்ஸ் எல்லாம் உருவாக்கி வைப்பேன். When the earthworms crash it, they fall into it. இந்த எர்த்வார்ம் என்ன பண்ணும் தெரியும் இல்லையா, மண்ணுக்குள்ளே போய் வெளியே வரும். ஸோ அந்த மாதிரி உள்ளே போகும்போது அந்த ட்ராப்பில் விழுந்துருமா. I will bite and paralyze them and store in the tunnel to eat later. அது வந்து சிக்கணும், அந்த ட்ராப்பில் சிக்கணுன்னே என்ன பண்ணுவேன், அதை போய் கடிச்சிடுவேன். கடிச்சுன்னு பேரலைஸ், அதை வந்து பண்ணிடுவோம், மூவ் பண்ண முடியாமல் சிக்கிடும். அது இந்த மோல் கடிச்சோடனே இந்த எர்த்தோமெல்லாம் மூவ் பண்ண முடியாமல் பேரலைஸ் ஆயிருமா. இது என்ன பண்ணுமா, அதை கொண்டு போய் டனலில் ஒரு வாரத்தில் கொண்டு போய் சேர்த்து வச்சுக்கிடுமா. எதுக்கு, அப்புறம் சாப்பாடு கிடைக்காத டைம்லையோ இல்லை வின்டர் டைம்லையோ சாப்பிட்றதுக்காக வச்சுருவோம். த பாய் ஆஸ்க்டு, ஹவு மெனி எர்த்வார்ம்ஸ் வில் யூ ஸ்டோர். சரி, அப்படி எத்தனை எர்த்வார்ம்ஸ் ஸ்டோர் பண்ணியிருப்பேன், ஒரு 4-5 வச்சுக்கிடுவியா அப்படின்னு கேட்குறான். The mole replied, as many worms as I can eat. Get. எவ்வளோ முடியுமோ, as many worms, நிறைய worms, என்னால் எவ்வளோ முடியுமோ, எவ்வளோ பிடிக்கணும் அவ்வளோ பிடிச்சிடுவேன். I don't eat all of them. பிடிக்க எல்லாத்தையும் செஞ்சுடுவேன், நான் அப்படியே சாப்பிடலாம் மாட்டேன். I save them for using later. பின்னாடி சாப்பாடு கிடைக்காத நேரத்துலையோ இல்லை வின்டர் டைம்லையும் சாப்பிட்றதுக்காக சேர்த்து வச்சுக்கிடுவேன். Now I don't have any time
டு வேஸ்ட். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. இப்போ டைமில் வேஸ்ட் பண்ண முடியாதனால ஐ மஸ்ட் பில்ட் எ லாட் ஆஃப் வார்ம் ட்ராப்ஸ். நான் போய் என்ன பண்ணணும், நிறைய வார்ம் ட்ராப் பில்ட் பண்ணணும். see you later, நான் உன்னை அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு the mole went inside the burrow. மோல் என்ன பண்ணிடுச்சு, இந்த பர்ரோக்குள்ளே போயிடுச்சு. just then near the mole's burrow அமீர் saw a leaf moving. அந்த பரோ பக்கத்துலேயே அமீர் பார்க்குறான், ஒரு லீஃப் ஒன்று மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. he went near it and saw a small ant. எப்படி லீஃப் மூவ் ஆகி பக்கத்துலேயே பார்த்தா அது என்னது, ஒரு சின்ன எறும்பு தான். அந்த எறும்பு தான் என்ன பண்ணுது, அந்த லீஃபை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. the ant was carrying a big leaf. எறும்பு ரொம்ப சின்னதாக இருக்குது, பட் ஒரு பெரிய லீஃபை சுமந்துக்கிட்டு போகுது. the ant yelled, get out my way. the ant என்ன பண்ணு, கத்துது, வழியை விட்டு போ. it will take too long to go around your feet. நான் நேராக போகிறத விட உன் காலை அப்படி நேராக போயிடலாம். அதை விட்டு நீ நிற்கிறதுனால அப்படி சுற்றிட்டு போகும்போது, அதாவது அந்த பையனோட காலை சுற்றிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப நேரம் ஆகும், டைம் அதிகமாகும். ஸோ அந்த இடத்த விட்டு நகர்ந்து போய் ஓரமாக நில்லு அப்படின்னு சொல்கிறான். he asked the ant. ஆனால் அந்த ஆண்ட்டை கேட்குறான், ant மீன்ஸ் எறும்படை கேட்குறான், hey, why are you carrying this big leaf? Isn't it easy to eat it and then go home? நீ ஏன் இந்த லீஃபை தூக்கிட்டு போகிற, பெசாட்டு நீ உனக்கு வேணுங்கிறத என்ன செய்யலாம், அந்த இலையை எங்கே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம்ல, அப்படின்னா நீ தூக்கிட்டு போக வேண்டாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கலாம். the ant dropped the leaf and replied. இந்த ant என்ன பண்ணுது, அந்த லீஃபை எடுத்து கீழே வச்சுட்டு சொல்லுதான், I am a leaf cutter ant. நான் வந்து ஒரு லீஃப் கட்டர் ant. I am collecting leaves for my colony. நான் லீவ்ஸில் கலெக்ட் பண்ண பண்ணுறேன், காலனி அதாவது ஒரு வீடை உருவாக்குறதுக்கு கொண்டு போகிறேன். I can carry leaves then weight nearly 20 times my weight. நான் வந்து என்னோட வெயிட்டை விட 20 டைம்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வெயிட் உள்ள லீவ்ஸ் என்னால் என்ன பண்ணுவேன், தூக்கிக்கிட்டு போவேன். அமீர் வாஸ் சர்ப்ரைஸ்ட். ஹி ஆஸ்க், டு யூ ஈட் லீவ்ஸ்? அமீர் வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டான், உன் வெயிட்டோட அதிகமாக இருக்க வெயிட் உள்ள இலையை தூக்கிட்டு போறியா, நீ வந்து இந்த இலையை சாப்பிடுவியா அப்படின்னு கேட்குறான். the ant replied. அதுக்கு அந்த எறும்பு சொல்லுது, no, we don't eat leaves. நாங்கள் இலையெல்லாம் சாப்பிட மாட்டோம். we drink the leaves chap. அந்த லீஃப் சாப் என்ன பார்த்தோம், ஃப்ளூயிட். ஓகே, ஸோ அந்த இலையில இருக்க சாரை தான் என்ன செய்வோம், குடிச்சுக்கிடுவோம். we also use the leaves to grow fungus. வேறு எதுக்கு அதை யூஸ் பண்ணுவோம்னா, அந்த இலை மேலே என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஸை வந்து நாங்கள் க்ரோ பண்ணுவோம். ஃபங்க்ஸ்னால் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பஞ்சு மாதிரி ஒட்டியிருக்கும். சின்ன சின்ன பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ரோஸ் பிளான்ட்லாம் இருக்குது, சின்ன சின்ன பிளான்ட்ஸ் இருக்குது, பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி ஒட்டியிருக்கும், அதான் ஃபங்க்ஸ். ஓகே, ஸ்பான்ச்சியாக இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்களாம், க்ரோ பண்ணுவாங்களாம். அது எதுக்குன்னா, டு ஃபீட் அவர் பேபிஸ், எறும்போட பேபிஸ்க்கு ஃபீட் பண்ணுறதுக்காக அந்த ஃபங்க்ஸை வந்து க்ரோ பண்ணுவாங்க. we also store the leaves for the winter. அது மட்டும் இல்லாமல் இந்த லீவ்ஸ் என்ன பண்ணுவோம், வின்டர் காலத்தில் நாங்கள் சாப்பிட்றதுக்கும் சேவ் பண்ணி வச்சுக்கிடுவோம் அப்படிங்குது. the ant asked, by the way, do you the humans save the food that you need? அது நாங்களாம் எங்களுக்கு தேவையான சாப்பாடை சேவ் பண்ணி வைக்கிறோம்ல, அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தேவையான ஃபுட்டை சேவ் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குது. அமீர் ரிப்ளைட், எஸ், we also save food in granaries. ஆமாம், நாங்களும் கிரானரிஸில் என்ன பண்ணுறோம், ஃபுட்டை சேவ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு. இந்த கிரானரிஸ் தான் என்னது, கிரெயின்ஸை சேர்த்து வைக்கக்கூடிய இடம். போயத்துலேயும் பார்த்தோம் அப்படி தானே. பிக்சர் டிஷ்ஷில் பிக்சர் போட்டிருக்காங்க பாருங்கள், கிரானரிஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான கிரெயின்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுடுவாங்க. அப்புறம் அதில் வந்து கேனில் அடைச்சி தேவையான இடங்களுக்கு மூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இது கிரானரிஸ். அண்ட் இது என்னது, ஃபங்க்ஸ். ஓகே, இது ஸ்பான்ச்சி மாதிரி இருக்கும். தென் லாடர் நம்ம பார்த்தோம், அந்த போயத்தில் பார்த்தோம். ஸ்குரில் வந்து 7 ஸ்டார் மீட்டை வந்து சேவ் பண்ணிக்கும். லாடர்னது ஷெல்ஃப் ஐட்டம். தென் பர்ரோங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும், தோண்டிக்கிட்டே உள்ளே போகுது இல்லையா, இதுதான் பர்ரோஸ். ஓகே, இது வந்து பிக்கி பேங்க், உண்டியல். ஓகே, தென் ஸோ அதான் அவன் சொல்கிறான், கிரானரிஸில் நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களுக்கு தேவையான தானியங்களை சேர்த்து வைக்கிறோம். பட் வி நீட் மணி டு பை இட், ஸோ வி யூஸ்வலி கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு சேவ் மணி. பட் என்ன பண்ணுறோம், எல்லாருக்குமே அந்த ரைஸோ வீட்டோ வாங்கி சேவ் பண்ணுவோம். பட் அந்த ரைஸையும் வீட்டையும் வாங்க நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, மணி தான் தேவைப்படுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நாங்கள் பொதுவாக மணியை தான் சேர்த்து வைக்கிறோம், அதாவது காசு பணத்தை தான் சேர்த்து வைக்கிறோம். வாட் எல்ஸ் டு வி ஹாவ் டு சேவ்? வேறு என்ன இருக்குது நீங்கள் நாங்கள் சேவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். டோன்ட் யூ ஹாவ் எனி திங் அதர் தென் மணி டு சேவ்? ஆஸ்க்டு த ant. அந்த ஆண்ட் கேட்குது, வெறும் காசு மட்டும்தானா, காசு தவிர நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய விஷயங்கள் வேறு எதுவுமே இல்லையா? ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவைன்றதுக்காக நீங்கள் வேறு எதுவுமே சேர்த்து வைக்க மாட்டிங்களா? எதுவுமே உங்களுக்கு ஃப்யூச்சரில் தேவை கிடையாதா அப்படின்னு இந்த ஆண்ட் கேட்குது.
ஆஃப்டர் டேக்கிங் சம் டைம் டு திங்க் அமீர் ஆன்சர். அமீர் என்ன பண்ணுறா, கொஞ்ச நேரம் டைம் எடுத்து திங்க் பண்ணுறான், தென் ஆன்சர் பண்ணுறான். மை மாம் ஆஸ் மீ டு சேவ் வாட்டர். எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, எப்போவும் வாட்டரை சேவ் பண்ணி சொல்லுவாங்க. தென் ஃபுட், எலக்ட்ரிசிட்டி, ஃபாரஸ்ட் அண்ட் ஃபியூயல். ஸோ இதெல்லாம் வாட்டர் சேவ் பண்ணும். வாட்டர், ஃபுட், எலக்ட்ரிசிட்டி, கரண்ட்டு, காடுகள், தென் ஃபியூயல், எரிபொருள் சேவ் பண்ணு சொல்லுவாங்க. வி ஹாவ் எ லாட் ஆஃப் திங்ஸ் டு சேவ். நம்ம சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. டு மேக் ஷியோர் தட் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் கேன் யூஸ் திஸ். வருங்கால சந்ததிகளும் அதை என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன செய்யணும், சேவ் பண்ணி வைக்கணும். திஸ் இன்ட்ராக்ஷன் வித் த மோல் அண்ட் த ant changed the way Amir thought about the things around him. இந்த இன்ட்ராக்ஷன், இந்த எறும்பும் அமீரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மோல் கூட பேசினது, எறும்பு கூட பேசினதுக்கு அப்புறம் அவனோட திங்கிங் வந்து அவன் சுற்றி இருக்க விஷயங்களை பற்றி அவன் திங்க் பண்ணுறாள், அந்த வே அவனுக்கு மாறுச்சு. Earlier, he let the fan run as he left the room. He let the water drip as he never closed the tap tightly. ஸோ அதுக்கு முன்னால் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ரூம் போட்டு வெளியே போகிறான்னா ஃபேன் ஆஃப் பண்ண மாட்டான், வாட்டரை யூஸ் பண்ணால் டைட்டாக க்ளோஸ் பண்ண மாட்டான், அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தான். பட் நவ் ஹி ஆல்வேஸ் கேர் அண்ட் சேவ் த ரிசோர்ஸஸ் அரௌண்ட் ஹிம். இப்போ அவனை சுற்றி இருக்க எல்லா வளங்களையும் என்ன பண்ணுறான், அவன் பாதுகாத்து சேவ் பண்ணி வைக்கிறான் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்காக. ஒரு மோலும் ஒரு ஆண்ட்டுமே அது ஃபியூச்சர் யூசஸ்க்காக சேவ் பண்ணி வைக்கிறதுனா, ஆஸ் ஏ ஹியூமன் நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷன் யூசஸ்க்காக நம்ம சுற்றி இருக்க ரிசோர்ஸஸ் நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். பொல்யூட் பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த புக் பேக்கில் உள்ளது ஏற்கனவே க்ளோசரிஸ் பார்த்துட்டோம். க்ளோசரிஸ்க்கு அப்புறம் சேவ் வெதர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. அமீர் லெஃப்ட் த டேப் ஓப்பன் இயர்லியர். முதல்ல அமீர் என்ன பண்ணுவான், டேப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டு வச்சுட்டு போயிடுவான். ட்ரூ. அமீர் ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன் வென் ஹி வாக்ட் அவுட். வெளியே போகும்போது ஃபேனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சு தான் போவான். அது ஃபால்ஸ். அப்படி தான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போவான், இல்லை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாமல் தான் போய்கிட்டு இருந்தான். மோல்ஸ் ட்ராப் வார்ம்ஸ் அண்ட் ஸ்டோர் தம். மோல்ஸ் என்ன பண்ணுது, வார்ம்ஸை ட்ராப் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்குது. கரெக்ட். லீஃப் கட்டர் ants grow fungus. லீஃப் கட்டர் ants வந்து ஃபங்க்ஸை க்ரோ பண்ணுது. அது ட்ரூ. அமீர் ரியலைஸ்ட் ஹிஸ் மிஸ்டேக்ஸ். அமீர் வந்து அவனோட தப்பை புரிஞ்சுக்கிட்டான், அதுவும் ட்ரூ தான். ஓகே, தென் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ். மோல்ஸ் டிக் டேஷ் டு கேட்ச் வார்ம்ஸ். மோல்ஸ் வந்து வார்ம்ஸை பிடிக்கிறதுக்கு என்ன செய்யும், வார்ம் ட்ராப் பண்ணுமா, டனலா, பரோஸா, எங்கே வந்து அது வந்து எதை வந்து தோண்டுவோம், எது பரோஸ். ஓகே, தென் லீஃப் கட்டர் ants கேன் கேரி லீவ்ஸ் தட் வெயிட் டேஷ் டைம்ஸ் ஆஃப் their பாடி வெயிட். அதோட பாடி வெயிட்டோட எவ்வளோ அதிகமான வெயிட்டை இந்த லீஃப் கட்டர் ants கேரி பண்ணும், 20 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. மோல்ஸ் பைட் அண்ட் த வார்ம்ஸ். மோல்ஸ் என்ன பண்ணும், அந்த பைட்ஸை, அந்த எர்த் வார்ம்ஸை பைட் பண்ணி தென் பேரலைஸ் பண்ணிடும். ஓகே, அசைவிடாமல் பண்ணிடும். லீஃப் கட்டர் ants ட்ரிங்க் டேஷ் லீவ் சாப். அது லீவ் சாப் தான் ட்ரிங்க் பண்ணும். ஹியூமன்ஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு சேவ். ஹியூமன்ஸ் வந்து எதை சேவ் பண்ணணும், ஃபுட்டா, மணியா, வாட்டரா? மெயினாக அது வாட்டர் தான். ஓகே, ஸோ இது ரெண்டும் இன்றைக்கி உங்களுக்கு ஹோம்ஒர்க் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, ஸ்பெல் பண்ணிகிட்டே எழுதுங்க. இதோட ஆன்சர் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். தென் நோட்டில் சில எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோமனை பார்த்தீங்கன்னா ஆப்போசிட். ஓகே, லிசன். லேட்டர், சூன். லேட்டர்னா பிறகு, சூன்னா சீக்கிரமாக. இன்சைட், அவுட்சைட், உள்புறம், வெளிப்புறம். பிக், ஸ்மால், க்ளோஸ், ஓப்பன். டேட், க்ளீன். டர்ட்னா அழுக்காகிறது, க்ளீன் சுத்தமாக இருக்கிறது. இன்ட்ரெஸ்ட், போர், சுவாரஸ்யமாக இருக்கிறது, போர் அடிக்கிறது. ஓகே, ஸோ ஒன்ஸ் ரீட் பண்ணிடலாம். லேட்டர், சூன், இன்சைட், அவுட்சைட், பிக், ஸ்மால், க்ளோஸ், ஓப்பன், டர்ட், க்ளீன், இன்ட்ரெஸ்ட், போர். செகண்ட் ரோமட்ட சிங்குலர், ப்ளூரல். லீஃப், லீவ்ஸ். எஃப் அந்தனால எஃப் எடுத்துகிட்டு செய்யணும், விஇஎஸ் போடணும். ஓகே, ஸோ லீஃப், லீவ்ஸ். ட்ராப், ட்ராப்ஸ். பேபி, பேபீஸ். ஒய் வந்துட்டா ஒய் என்ன செய்யணும், ரிமூவ் பண்ணிட்டா ஐஇஎஸ் போடணும் தானே. தென் ஹியூமன், ஹியூமன்ஸ். ஆண்ட், ஆண்ட்ஸ். இது சிங்குலர், ப்ளூரல். தேர்ட் ரோம் லெட்டர் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ். ஓகே, சி, சா. கோ, went. Come, came. Drink, drank. Take, took. Reply, replied.
ஸோ இந்த 3 ரோமேட்டர் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. தென் புக்கில் 2 ரோமேட்டர் பார்த்தோம். ஸோ 2 + 3 5 ரோமேட்டர் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஸ்பெல் பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டே எழுதுங்க. தென் ரீட் பண்ணி பாருங்கள். படித்து பார்க்காமலும் எழுதி பாருங்கள். ஸோ இதோட இந்த கிளாஸ் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் மீதி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.